நிச்சயமா அத்தியாவசியமான ஒன்று தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில இந்த சென்னை விமான நிலையம் போதுமான வசதிகளோடு இல்ல. இதனால அயல்நாட்டிலேருந்து வணிக நிறுவனங்கள் சென்னை விமான நிலையத்துக்கு இட நெருக்கடியா இருக்கிறதுனால, இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா, அதனால மக்களுக்கு பயனுள்ளதா இது நல்ல திட்டம் தான் என்னுடைய கருத்து. இதனால தொழில் வளம் நிறைய பெருகும். அதேமாதிரி பரந்தூர் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் நிறைய நிலத்தோட மதிப்பு ஏறும். வியாபார ஸ்தலங்கள் இன்னும் அதிகமான வியாபார ஸ்தலங்கள் அங்கே வரும். விமான நிலையம் வர்றது உண்மையா ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை கருதுகிறேன். இப்போ இருக்க மக்கள் தொகைக்கு தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் ஏற்பாடு இன்னும் பெரிய லெவலில் கட்டுவாங்க. அது கட்டுறதுனால உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் போக்குவரத்துக்கு மக்கள் ரொம்ப எளிய முறையில் பயன்படுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அயல்நாட்டு வாணிபம் இங்கே முதலீடு செய்யறதுக்கு ஏர்போர்ட் பத்தல இல்லை. இங்கே சாதாரணமாக இப்போ கார்கோ போன்ற இதெல்லாம் இப்போ இட வசதி இல்லாமல் அங்கே திண்டாடிட்டு இருக்காங்க விமான நிலையத்தை. இங்கே மீனமாக்க விமான நிலையத்தில் இப்போ அங்கே இது விரிவாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி அங்கே கட்டட வாய்ப்பு இருக்கும் நம்புகிறோம். அதனால் இது சிறந்த ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறது. ஏன்னா அன்னைக்கு இருக்க மக்கள் தொகை என்பது வேறு, இன்றைக்கு இருக்க மக்கள் தொகை என்பது வேறு. இந்த மக்கள் தொகைக்கு கணக்கீடு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த விமான நிலையத்தை பெரிய லெவலில் கட்டும்போது தொழில் நிறுவனங்கள் நிறைய பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் இது நிறைய ஒரு அரிய ஒரு விமான நிலையமாக வருன்றது மக்களோட ஆசையும் கூட. ஒரு சில பேருக்கு சில விஷயங்களால இருக்கலாம். இப்போ இடங்கள் போகுது, என்னுடைய இடம் போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உரிய நிவாரணம் அரசாங்கம் கொடுப்பாங்க. அது தமிழக அரசு உறுதுணையோடு இருக்கும். இந்த மக்களுக்கு கூட உறுதுணையாக நிற்பாங்க. அவங்க எந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, ஆதரிக்கிறேன் தான் சார். ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நிறைய பேர் ஒரு விமானம், ஒரு ஏர்போர்ட்டு, ஒரு ஃப்ளைட்டுனா நாங்கள்லாம் படத்தில் பார்த்துருப்போம். அது ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. பட் இப்போ அப்படி வீட்டுக்கு 2 குழந்தைங்க எப்படியா இருந்தாலும் அப்ராடு போகிறாங்க. தென் இங்கே லோக்கல் இங்கே இந்தியாவுக்குள்ளே நாங்கள் போகும்போது பஸ்ஸு ட்ரெயின் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பெங்களூர் போகிறோம், ஒரு கோயம்புத்தூர் போகிறோம், ஒரு ஷீரடிக்கு போகிறோம், எல்லாம் ஃப்ளைட்லேயே போகிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம லெவல் அதிகமாகும் போது நம்மளோட லக்ஸரி லைஃப்பும் நம்மளுக்கு அதிகமாகிற பட்சத்தில் நம்ம பரந்தூர் விமான நிலையம் வரவேற்கிறது தான். பரந்தூர் வந்துருச்சுன்னா மேபி அங்கே இருக்க மக்களோட இது வளரும் பரந்தூர். ஓகேங்களா? இப்போ ஹைடெக் பார்த்தா இங்கே மீனம்பாக்கம் சரௌண்டிங் பார்த்தா அந்த ரியல் எஸ்டேட் ஏறுது. அங்கே இருக்க அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. மக்களோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும்.